தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு 5வது தீர்மானமாக இன்றைய முருகன் மாநாட்டில் பாஜக நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு போலரைசேஷனை இந்த முறை ரொம்ப கூர்மைப்படுத்தணும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கமாக இருக்கு. ஆனால் எடுபடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? 2024 கட்சியாக 11%, கூட்டணியாக 18% அப்படின்னு தானே அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அது உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லையா? அடிப்படையாக இங்கே பேசும்போது ஜெயலலிதாவுடைய அந்த பார்வை, கடவுளை பற்றிய பார்வை, இந்துத்துவம் பற்றிய பார்வை இங்கே வந்தது. ஆக்சுவலாக 84 அவங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஆன போது அவங்கள நான் ஒரு பேட்டி எடுத்தேன். அந்த பேட்டியில் அவங்க நீங்கள் கோவிலுக்கு போவீங்களான்னு ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க எனக்கு சொன்ன பதில் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாத்திக சாயம் பூசலா மாதிரி தான் அவங்க பதில் இருந்தது. ஆக்சுவலாக அவங்க முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, வாழ விடு, இதுதான் சார் என் கொள்கை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் அவங்க இந்த கோவில், கடவுள் போன்ற விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆனால் காலப்போக்கில் அவங்களே குருவாயூர் கோவிலுக்கு யானையை கொடுத்தாங்க. அயோத்தி பிரச்சனை நடந்த போது ராமருக்கு அயோத்தியில் கட்டலாம், எங்கே கோவில் கட்டுறதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்தில் லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்துத்துவ கட்சி மாதிரி மாறிட்டு தான் உண்மை. ஸோ அதை எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போது முருகன் மாநாட்டில் அவங்க மந்திரிகள்லாம், பழைய மந்திரிகள்லாம் கலந்து கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது அந்த பாஜக ட்ரை பண்ணுற அந்த விஷயத்தில் நம்மளும் முயற்சி செய்து பார்த்தாலும் என்னன்னு அவங்களும் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துட்டாங்க, எடப்பாடி கலந்துட்டார் அப்படின்றாங்க. கரெக்ட், கலந்துட்டு என்ன சொன்னார், 26 கூட பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னாரு. இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னன்னா மைனாரிட்டி அவங்களுக்கு ஓட்டு போடலன்றது அவங்க பூரணமாக முற்றிலும் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால இனிமேல் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம அந்த இந்துத்துவ கடலில் குதிச்சுதான் அப்படின்னு இப்போ பாஜகவோட சேர்ந்துட்டு இப்போ மேடையை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு இந்த மாதிரி தீர்மானங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா இனிமே இங்கே தமிழ்நாட்டில் மைனாரிட்டி உள்ள ஓட்டு அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்னும் மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் கூட அது குறைஞ்சு போச்சுன்றதான் என்னுடைய கருத்து. இனிமேல் அக்னியில குளிச்சு எழுந்தா கூட, தீ குளிச்சு எழுந்தா கூட அவர்களை அதிமுகவை நிச்சயமாக மைனாரிட்டிகள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போடுற இடத்துல அதிமுக இருக்குன்னா அப்போ அதோட மத நல்லிணக்கத்தை பத்தி அதோட பார்வை என்ன ஆக்சுவலா? ஸோ அது ஒரு கேள்விக்குரியாது. இது முற்றிலும் ஒரு அரசியல் மாநாடு. நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முடிக்கிறேன். ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது, மாநாடு பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ல சொல்றாரு, இந்த வருடம் நாங்கள் முருகனை கையில் எடுத்திருக்கிறோம், அடுத்த வருடம் நாங்கள் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம். முருகனை கையில் எடுக்கிறதும் தமிழ்நாட்டை கையில் எடுக்கிறதும் ரெண்டும் ஒன்னா பார்க்குற கண்ணோட்டம் அரசியல் கண்ணோட்டம் இல்லையா? அப்போ இந்த மாநாடு கோர்ட்டில் சொன்னீங்கல்ல, வெறும் ஆன்மீக மாநாடு தான். சூரனை அழித்த வேலுடன் வா, திராவிடத்தை அழித்து ஒழின்னு போஸ்டர் ஓட்டுறீங்களே, இது என்ன அரசியல் இல்லையா? அது மாநாடு முடிந்த மக்களுக்கு புரியாதா? சரி, நீங்க இந்த கண்ணோட்டத்தில் இருக்கீங்க, மதத்தை நீங்க ஓட்டுக்காக பயன்படுத்துற கண்ணோட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் அதற்கு அதிமுகவும் ஒரு சாட்சியாக இன்று அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது அதிமுக தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது. நான் அக்னீஸ்வரன் மட்டும் இதுக்கு விளக்கம் வாங்கிடுறேன். ஏன்னா நேரடியான குற்றச்சாட்டுங்கிறதுனால நேரம் கடந்துட்டோம். ஒரே நிமிஷம் சார், கார்த்திகேயன் சார், ஒரே நிமிஷம் முடிங்க. இல்ல ஒரே நிமிஷம், தினகரன் போன்றவர்கள் இதை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நான் யோசிச்சு பாக்குறேன். அதிமுகவும் இதுக்கு சாட்சியாக இருந்திருக்க இந்த மாநாட்டுக்கு, மத நல்லிணக்கத்திற்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் முற்றிலுமாக இனிமே கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்துடுச்சாங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சார். சிறுபான்மை மக்கள் வாக்குகள் முற்றிலும் இதுவாயிச்சான்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேவர் குருபூஜைக்கு போன போது அந்த விபூதியை அழிச்சிட்டாரு. ஒருவேளை இந்துக்கள் வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிரும் நினைச்சு அழிச்சாரா? என்ன நோக்கம் இது? ஆகவே அவங்கவங்க நினைக்கிற நிலைப்பாடுகள்லாம் மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாக அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எல்லா இடத்திலையும் இந்த மாதிரியான இப்படி எல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னதான் நடந்தாலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்பதை நீங்க வைக்கக்கூடாது என்று மக்கள் போராடிய போது இல்லை, என் தலைவன் காமராஜர் என்று வைத்தாரே. ஆகவே அந்த மாதிரியான அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு திமுக எடுக்குமா? எடுக்குதா? எடுக்கல. ஏன்? அதுதான் உங்கள் நிலைப்பாடு. அதனால
பாஜக வந்து அங்க இந்து முன்னணி நடத்துகிறதுக்கும் இங்க பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுக்கும் அதிமுக பொறுப்பேற்குமா என்று கேட்டால் பொறுப்பேற்காது. இது சமரசம் உலாவும் பூமி. ஆக பிரியன் சார் போன்றவர்கள் சில அதிமுகவை இந்த மாதிரி சொல்லி தள்ளிவிட பாக்குறாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்ன? அப்படின்னா நீங்க அந்த விபதி அளிக்கிறீங்க. நீங்க எல்லாத்துக்கும் சமரச சன்மார்க்க சங்கத்தில் வந்தவங்க தானே, ஏன் நீங்க மாத்திக்கிறீங்க? திருமாவளவன் அப்படிதான் செய்கிறார். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்றீங்க. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் நீங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ற இடத்துல அன்னை ஹாஜிரா கல்லூரியை ஆரம்பிச்சாரு, கலைஞர் மக்தோடு காலேஜ் ஆரம்பிச்சாரு. இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு இஸ்லாமிய கல்லூரி திமுக அரசாங்கம் திரு மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சாரா? நிறைய உங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் பார்த்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கான்ஷியஸ் இஸ் கப்புல்ட் வித் காஸ்ட் கான்ஷியஸ். அத்வானியும் வாஜ்பாய் தோத்து போன இடத்துல மோடி வெற்றி பெற்றாருன்னா ஆர்எஸ்எஸ் இந்த மதத்தை பாஜகவை காப்பாத்தினாருன்னா அது மோடி ஓபிசிங்கிறது தான். நான் பொறுப்பில்ல, அது மோடி அக்னி முரண்பாடு. இன்னொரு அமர்வுல நான் காரணம். நன்றி நிகழ்ச்சி